ஒன்று அண்ணாவை ஏற்றுக்கோ, இல்லை காமராஜரை ஏற்றுக்கோ, இல்லை எம்ஜிஆரை ஏற்றுக்கோ. எல்லாத்தையும் என்ன நீ குழப்பி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போதை பேசின எல்லாமே புருடா. குடிச்சிட்டு வந்து ஏதாவது வந்துட்டாரான்னு சொல்கிறது. நான் எம்ஜிஆரை கூத்தாடி சினிமா நடிகர் அப்படியெல்லாம் பேசினாங்க. எம்ஜிஆரை பேசினது யாருன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கெல்லாம் என்ன தூக்கத்தில் இருக்காங்களா இல்லை போர் அடிச்சு போயிருக்காங்களான்னு தெரியல. புசி ஆனந்தையும் லயராமணியையும் ரொம்ப என்னோட ரோல் மாடல்னு கட் அவுட்டில் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கு இவங்க பண்ணுற அரசியல். பரந்தூர் விமான நிலைய போராட்டம், அந்த மக்களுக்கு பின்னாடி விஜய் இருக்காருன்னு யாராவது சொல்லுவாங்களா? சன்னி லியோன் மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அந்த கடையை பார்த்துட்டு வர மாதிரி இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். நீ என்னத்தை கிழிச்ச இந்த 2 வருஷத்துல? இந்த எலெக்ஷன்ல மட்டும் நீ ஏதாவது இலவச திட்டங்களை வாக்குறுதியில வச்ச செருப்படுத்த அடிக்கும். பேச்சு உனக்கு எப்படி இருக்கு? நான் வந்தா ஒழிச்சிருவேன், நான் வந்தா அறுத்து தள்ளிடுவேன். இது என்னன்னா ஒரு செல்ஃப் ப்ரமோஷன். அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. தனக்கான செல்ஃப் ப்ரமோஷனே அவர் பார்த்து தான் படிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வந்துருச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட செங்கோட்டையனை மதிக்காத நிலைமை தான். புசியோட காதுக்கு பின்னாடி இவ்வளோண்டு போட்டோல ஒரு பேனர், அவ்வளோதான் அவரோட மரியாதை. ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகலைன்றதுல எனக்கு தான் வருத்தம். ஏன்னா நிறைய மீம் டெம்ப்ளேட் மிஸ் ஆயிடுச்சு. சம்மந்தம் இல்லாமல் ஒரு சங்கி சேனலை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்திருக்குன்னா நீ சங்கி தானே? இதை விட ஒரு கட்சிக்கு அசிங்கம் கேவலம் எதுவுமே இல்லை. தான் செருப்பை தானே எடுத்து கீழே தட்டுகிறார். இவங்கெல்லாம் வேலையிலே வச்சுக்கூடாது. இவங்கெல்லாம் ஊடகத்தில் இவங்கெல்லாம் அன்ஃபிட் டு மீடியா. வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா டிவிகே சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்லை எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வந்து டிவிகேல போயிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது வாழைப்பழம் நழுவி வரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கை கிடைக்கும் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றணுன்னுவாங்க. தேர்தல் வருது, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா 3ஆம் ஆண்டுலாம் வந்துச்சுன்னா இவங்க பெருசாலாம் கொண்டாட முடியாது. அதெல்லாமே கட்டுப்பாடுகளுக்குள்ளே போயிடும். அப்போ 3ஆம் ஆண்டு வருதுன்னா அதை எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணணும். இப்போ திமுக வந்து அண்ணா வந்து ராயபுரத்தில் ஒரு சாதாரண ஒரு பார்க்கில் அந்த கட்சியை ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஆண்டு அந்த கட்சியை வரும்போது அதை பிரம்மாண்டமாக சரி இது பண்ணுவாங்க. அதிமுகவும் சளைச்சதில்லை. அதிமுக உருவான ஆண்டும் பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்க ஒரு என்ஜிஓ நடத்துகிற மாதிரி ஆனிவர்சரி, திஸ் இஸ் அன் ஆனிவர்சரி கமான் அப்படின்னு ஒரு அரங்கத்துக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே வச்சு சிம்பிளாக வச்சு முடித்து கேக் வெட்டிட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்சி நாங்கள் மாற்று கட்சி, அது வந்து நல்ல வாய்ப்பு. இந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கெல்லாம் என்ன தூக்கத்தில் இருக்காங்களா இல்லை போர் அடிச்சு போயிருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் அழகாக ஒரு லம்பான வாய்ப்பு. அதை விட்டுட்டு லூஸு மாதிரி தம்மாத்தூன்னு நடத்திட்டு போயிருக்கானுங்க. சரி, அதை ஒழுங்காச்சும் நடத்தினாங்களா? ஒழுங்காவது விஜய் பேசினாரா அப்படின்னா பேசின எல்லாமே புருடா. குடிச்சிட்டு வந்து ஏதாவது வந்துட்டாரான்னு சொல்கிறது. நான் டீ சொல்கிறேன், டயரில் ஏதாவது பிளாக் டீ ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டாரா, என்ன இளவு அப்படின்னு தெரில. வரலாறு என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். விஜயோட பேரனோ பேத்தியோ நாளைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 100 வருஷம் 2025 கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவன் என்ன பண்ணுறான்? என்னுடைய கொள்கை தலைவரா எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் தான் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாருன்னு வைங்களேன். இங்கே நமக்கு எப்படி இருக்கும்? அவன் லூசு பையன், என்னடா கிறுக்குத்தனமாக அறிவிச்சுக்குது அப்படி தானே. அப்படி தான் இப்போ இவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரை கூத்தாடி சினிமா நடிகர் அப்படியெல்லாம் பேசினாங்க. எம்ஜிஆரை பேசினது யாருன்னா அண்ணாவும் கலைஞரும் இல்லை, காமராஜர் பேசினார் எம்ஜிஆரை. காமராஜர் தான் கூத்தாடி பின்னாடி போகிறாங்க, சினிமா நடிகன் பின்னாடி போகாதீங்கன்னு காமராஜர் தான் பேசினார். அப்புறம் மறுபடியும் இந்த குடிபோதையில் காமராஜரையும் விட்டு வைக்கல அப்படின்னு. சரி, காமராஜர் யார் பேசுனாங்கன்னு பார்த்தா அண்ணா பேசினார். காமராஜர் தலைமையில் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் அண்ணா மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் காமராஜர் மேலே. அது மட்டும் இலக்கிய ரீதியாக தேர்தல் களங்கள்லையும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் அண்ணா. இப்போ நீ யாரை ஏற்றுக்கிற? ஒன்று அண்ணாவை ஏற்றுக்கோ, இல்லை காமராஜரை ஏற்றுக்கோ, இல்லை எம்ஜிஆரை ஏற்றுக்கோ. எல்லாத்தையும் என்ன நீ குழப்பி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போதை என்ன ஒரு மாதிரி நீ ஒன்று ஒரு அதே மறுபடியும் வச்சுக்கோங்களேன். அதே 100 வருஷம் கழிச்சு
புசி ஆனந்தையும் லயராமணியையும் என்னோட ரோல் மாடல்னு கட் அவுட்ல வச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கு இவங்க பண்ற அரசியல். இல்ல நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமா? இப்ப புரியுது உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன. நீங்க நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம நம்ம ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அடிப்படையில ஒரு கட்சி உருவாகுதுன்னு வச்சுப்போமே. அப்படி உருவாகுற கட்சியில மிஸ்டேக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இதையும் பார்க்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? நீங்க 100 வருஷத்துக்கு அப்புறம்ன்றதுக்கு முன்னாடியா நான் கேட்கிறேன். இப்ப ஆரம்பிக்கும் போது இப்படிதானே இருக்கும். எல்லா தடங்களும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். திமுகவில் இருக்கும். நான் சொல்லல, அந்த கட்சியை ஆராசாவும் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க பேச்சாளர். ஆமா இங்க இருக்கு, எல்லா பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு. எல்லா இடத்துலயும் இருக்கும், இயல்பு தான், தவிர்க்க முடியாது. ஆனா தாவேகாவோட ஒரு படி மேல மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்க நல்லதுன்னு போய் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் பின்னாடி இருக்கும். நீங்க மே 17 இயக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களால் இந்த போராட்டம் வெற்றி அடைந்ததுன்னுவாங்க. நீங்க சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களால் இந்த விஷயம் சாத்தியமடைந்ததுன்னுவாங்க. கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 வரலாறு பேசுவாங்க, எங்களால் தான் இந்த போராட்டம். கடைசியா சாம்சங்லாம் கூட சொல்லுவாங்க. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு நாங்க தான்னுவாங்க, அதிமுகவுன்னுவாங்க. நீ 2 வருஷத்துல என்னத்தை கிழிச்சேன்னு கேட்போம். நீ 2 வருஷத்துல எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து நடந்திருக்கு. நீயும் வந்து அதுக்கு ஆதரவுன்னு சொல்ற. அந்த அந்த போராட்டம் முடிவுக்கும் வரல, பேச்சுவார்த்தையில போயிருக்கு. சில போராட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவுக்கு பின்னாடி நீ இருக்கியா? அந்த முடிவுக்கு பின்னாடி தாவேக்கா இருக்கா? பரந்தூர் விமான நிலைய போராட்டம், அந்த மக்களுக்கு பின்னாடி விஜய் இருக்காருன்னு யாராவது சொல்லுவாங்களா? போய் ஜஸ்ட் விசிட்டு, போய் சன்னி லியோன் மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த கடையை பார்த்துட்டு வர மாதிரி இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். செவிலியர்கள் போராட்டத்துக்கு பின்னாடி தாவேக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த போராடுற மக்கள் சொல்லுவாங்களா தாவேக்கா தான் எங்களுக்கு இறுதி வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? இப்போ சாம்சங் போராட்டத்தில் தாவேக்கா வந்து இருந்துச்சுன்னு அப்போ இல்லை தாவேக்கா. ஆனால் சாம்சங் போராட்ட தொழிலாளர்கள் உறுதியாக சொல்லுவாங்க, எங்கள் பின்னாடி வந்து கடைசி வரைக்கும் நின்னது கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் கடைசி வரைக்கும் நின்னது பாரதி அப்படின்னு அந்த போராட்டக்காரர் சொல்லுவாங்க. நீயும் துப்புரவு பணியாளர் வீட்டுக்குள்ளே போய் கூப்பிட்டு வந்த அந்த போராட்டக்காரர் விஜய் தான் கூட கடைசி வரைக்கும் இருந்தாருன்னு சொல்லுவாங்களா? நீ என்னத்தை கிழிச்ச இந்த 2 வருஷத்துல? நம்ம கேட்போம், போராட்டமாக ஏதாவது நடத்தியிருக்கியா? இல்லை. பர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டமாக நடத்தியிருக்க. அந்த ஆர்ப்பாட்டமாவது உருப்படியாக நடத்தியிருக்கியா அப்படின்னா இல்லை. 2 ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அவங்க கட்சி ஆரம்பித்த வரலாற்றில். 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, 2 ஆர்ப்பாட்டம் மாநில அளவில் நடத்தியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு நான் மாற்று மண்ணாங்கட்டி மாங்காய் குட்டி அப்படின்னு பேசிட்டு வருவானுங்க. ஒரு போராட்டம் லாக்அப் டெத்துக்காக. சரி, அந்த ஒரு இளவையாவது ஒழுங்காக நடத்தினியான்னா நீ அஜித்குமாருக்கு மட்டும் நடத்தியிருந்தனா பிரச்சனை இல்லை. 24 லாக்அப் டெத்துன்றான். அந்த 24ல் பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர் இருக்காரு, அப்புறம் கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன், போதைக்கு அடிமையானவன், இவன் எல்லாருமே லாக்அப் டெத். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வேறு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கவர்மெண்ட் டாக்டரே என்ன சொல்கிறாருன்னா இவர் லாக்அப் டெத் இல்லை, மருத்துவமனைக்கு வந்து உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னு வருது. அந்த 24 பேரோட கேஸ் ஹிஸ்ட்ரியும் படித்தா வேறையாக இருக்கும். அந்த தற்கூறிங்க இதை கூட படிக்காமல் 24 பேருக்கும் நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம், அக்யூஸ்டுகளுக்கு நீதி கேட்ட ஒரு மாநில கட்சி இதுதான். அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நீ ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்தணும்? அந்த மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நடத்தணும், பெண்களுக்கு பாதுகாப்பு. சம்மந்தம் இல்லாமல் ஓசி அப்படிங்கிற நம்ம என்ன சொன்னால், இந்த எலெக்ஷனில் மட்டும் நீ ஏதாவது இலவச திட்டங்களை வாக்குறுதியில் வச்ச செருப்படுத்த அடிப்போம். நீ வச்ச செருப்படுத்த அடிப்போம். இல்லைன்னா அந்த பொண்ணை போயிட்டு புத்திமதி சொல்லு, விஜய் பக்கத்தில் உட்காரச்சு, அம்மா நம்ம அது கொள்கை இல்லைமான்னு சொல்லி பேச சொல்லு. 2த்துல ஏதாவது பண்ணு. நீ டகால்ட்டி வேலை 2த்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இந்த 2 வருஷத்துல தாவேக்கா எதுவுமே சாதிக்கலை. அவங்கள போய் கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் பல இடங்களில் தர்பீஸ் கொடுத்துருக்கோம், தண்ணி கொடுத்துருக்கோம், மோர் கொடுத்துருக்கோம், ரஸ்னா கொடுத்துருக்கோம், சாப்பாடு போட்டிருக்கோம், அப்புறம் சாயங்கால நேரத்தில் உட்கார்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு கொடை நிற்கிறவங்களுக்குலாம் கொடை கொடுத்துருக்கோம், சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய கொடை கொடுத்துருக்கோம். டேய், இது என்ஜிஓ பண்ணுற வேலை, இது என்ஜிஓ பண்ணும். சோறு போட்டால் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா விஜயகாந்த் ஏன்டா ஓட்டு போடலை? விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு இன்றைக்கும் போனால் நல்லா சாப்பிடலாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வரலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். சோறு போடுறேன் அப்படிங்கிறான். அடப்பா இதே அது இல்லைடா களப்பணி, இவங்களுக்கு அதை சொல்ல முடியாது. அப்போ நீ எங்களை கொச்சப்படுத்துறியா அப்படிங்கிறான். அப்படி மாற்றுவானுங்க. டே, இதுக்கு பேருக்கு களப்பணி இல்லைடா, வேறடா, களப்பணிங்கிறது வேற. இப்போ நீங்கள் சீமானே எடுத்துக்கோங்களேன். சீமானுடைய கருத்தில் பல விமர்சனங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் அவரோட மொழி இருக்குல்ல, அது மக்களுக்கான மொழியா? அப்படியே அது இன்ட்ராக்ட், அது ரியாக்ட் ஆகுது, மக்கள்கிட்ட போய் எடுபடுது. சீமான் பேசுகிற அந்த மொழி
அதில் எனக்கு மாற்று கருத்து நிறைய இருக்குது. ஆனால் அந்த டோன் வந்து அவரை போய் ரீச் பண்ணுது. அதே தான் சாட்டைக்கோ, அவங்களோட ஐடியாலஜியோ அவங்க பேசுகிறதுலையோ உடன்படலை, ஆனால் அந்த டோன் ரியாக்ட் ஆகுது. நீ ஏதாவது பண்ணியிருக்கியா? நீ 10 பஞ்சு டைலாக் பேசிட்டு 10 நாள் போய் தூங்குவேன். எக்ஸாக்டா பார்த்தா நான் எடுக்கவும் வந்தேன். என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா இப்போ வந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழான்னு சொல்றாங்க, 2 மாநாடுகள் போட்டாங்க, நிறைய பரப்புரை பிரச்சாரங்களுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி இங்க நடந்த நிறைய இடங்கள், காஞ்சிபுரமா இருக்கட்டும், இல்ல 2-3 இடங்கள்ல வந்து அவருக்கான கூட்டமும் கட்சிக்கான கூட்டமும் மாநிலக்குழு அப்படி இப்படின்னு ஏதோ போடுறாங்க. போட்டு எதுல எல்லாம் விஜய் கலந்துக்கிறாரோ அதுல எல்லாம் அவர் பேச்சு வந்து கவனிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. எக்ஸைட்மெண்ட்ல ஒரு கும்பல் போதுன்னா, இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்து அவர் என்ன பேசுறாருன்ற எதிர்பார்ப்பு மீடியாக்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசின எல்லாத்துலேயுமே எங்கேயுமே மக்கள் பிரச்சனையை பேசலன்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இப்ப பேசினதுல அவர் பேசியிருக்கிறது ஒரு விதமான ஒரு மாதிரி ஸ்லைட்டா இவர் இப்படிதான் இருக்க போறாரு போல கண்டினியூவா அப்படின்னு இருக்கு. அவரோட பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு? தொடர்ச்சியா எல்லா மேடைகள்ல இருந்துமே கேட்கிறேன். இந்த 3ஆம் ஆண்டு மட்டும் வச்சுக்குவோம். இந்த 3ஆம் ஆண்டுல மட்டும் அவர் பேசினதுல மக்களுக்கு நீங்க சொன்னதுதான், அங்கே விவசாயிகளுக்கு நீர் வரத்து போகலை, இங்கே பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே மாணவர்கள் போராடி, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஸ்பீச்சில் எதுவுமே இல்லை. மாறா என்ன ஒடுக்குறாங்க, என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் வந்துடுவேன், என்னை நம்பிடுங்க, நான் வந்தால் ஒழிச்சிருவேன், நான் வந்தால் அறுத்து தள்ளிடுவேன், நான் வந்தால் அப்படியே பயங்கரமாக பண்ணிடுவேன், என்ன மாதிரி தான் அவரையும் பண்ணாங்க. இது என்னென்னா ஒரு செல்ஃப் ப்ரமோஷனை பண்ணிட்டு போயிருக்காப்புல அந்த ஆள். அவருக்கான செல்ஃப் ப்ரமோஷனை புசியும் பண்ணுவார். தலைவர் வந்தால் செம்மையாக பண்ணுவாப்புல, அவர் நம்பி ஓட்டு போடுங்கோ அப்படின்னு அவரும் அவர் தான் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி செயல் வீரர் கூட்டம், அதுலேயுமே என்னென்னா, நீ மக்களுக்கான பிரச்சனையை கொண்டு போய் சேரு, மக்களுக்கான பிரச்சனைகளை போய் பேசு, அப்படி எதுவும் இல்லை. மாறா நீங்கள் வந்து விசிலை கொண்டு போய் ஊது, விசில் அடி, காதில் ஊது. செங்கோட்டையன் சொல்கிறார், தூங்குறவங்க காதில் ஊதாதுன்னு. இன்னொருத்த வந்து அப்படி தான்டா ஊதுவேங்கிறான். இவங்க மக்களுக்கான பிரச்சனை இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல. அதுதான் இங்கே சிக்கல். இப்போ சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மக்களோட பிரச்சனையை பாயிண்ட் பண்ணி பேச மாட்டாரு. ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல, பிரஸ் மீட் தான் கொடுக்கல, சரி அட்லீஸ்ட் NDTVயோட ஒரு பேட்டி வந்திருக்கு, சரி அதை பத்தி பேசுவோம். பேட்டி வந்திருக்கா? பேட்டி வரல. இல்ல அப்படிதான் நான் தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணேன். பேட்டி கொடுத்ததாக பேட்டி எடுத்தவர் பேட்டியின் அனுபவத்தை பேட்டியாளரிடம் பேட்டியின் அனுபவத்தை பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிதான் சொல்றாங்க. எப்படி இருக்கு செய்து பார்க்கும்போது? ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து அவங்க கட்சியில கீழே இருக்கவன் என்ன சொல்றான்னா, எங்க தலைவருடைய பயங்கரமான இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தீயா பதில் சொல்லிருக்காரு, அனலா கக்கி இருக்காரு, அப்படி இப்படின்னு பத்தி பரப்புறாங்க. NDTV என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் இஸ் an exclusive ever interview with தளபதி விஜய் is given done by us அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்க தான் அவரை முத போய் சந்திச்சோம் இங்கிலீஷ் அப்படின்னு பட்டைகள் அப்புறம் இன்டர்வியூன்னு மென்ஷன் பண்ணுறான் ஃபெலிக்ஸ். அவர் அது இன்டர்வியூ இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க, கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. இன்டர்வியூ எடுத்தவனே சொல்கிறான், நான் இன்டர்வியூ எடுத்தோம். அவர் கேட்குற கேள்வியை வந்து அவர் ஜானோட உதவி மூலிமா சொன்னார். அந்த இங்கிலீஷ் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்தோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதில் எல்லாத்தையுமே நாங்கள் க்ராஷ் பண்ணிவிட்டு ஆஃப் கேமராவில் இன்டர்வியூ போனோம். ஆஃப் கேமராவில் நீ ஏன் இன்டர்வியூ போகிற? எக்ஸாக்ட்லி. நீ ரசிகர்களை திருப்திப்படுத்தணும்னா ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகணுன்றதுல எனக்கு தான் வருத்தம். ஏன்னா நிறைய மீம் டெம்ப்ளேட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா சிக்கி சின்னாவினமாக்கி விட்டுருந்துருக்கலாம். அதாவது கேள்வியை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க NDTVக்கு, பதில இவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படியுமே தகுடுதா தக்கப்புக்காதாங்க. அப்படி எழுதி கொடுக்கறதுக்கு எதுக்கு இன்டர்வியூவா போனோம்? ஆர்டிகிளாவே ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, பேஜ்ல இல்ல சைட்ல ஏதாவது இப்படி ஒரு இன்டர்வியூ நடந்ததுன்னா ஆர்டிகிள் எத்தனை ஆர்டிகிள் நம்ம பார்த்திருக்கோம். அட்லீஸ்ட் எழுதி கொடுத்தியாவது பேசி தொலைன்னு சொல்றோம். புரியுது. அட்லீஸ்ட் அப்படியாவது பண்ணி தொலைங்கிறோம். இப்ப இந்த செயல் வீரர் கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 10 தடவை பேப்பரை புரட்டி இருப்பாரு. தனக்கான செல்ஃப் ப்ரொமோஷனே அவர் பார்த்து தான் படிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே என்ன போட்டு ஒருத்தனை 10 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் எமோஷனலாக என்ன சொல்லுவான், என்ன எத்தனை பேர் அடிச்சாங்க தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, அவன் உணர்ச்சி பொங்க பேசுவான். அந்த உணர்ச்சி கூட இல்லாதவர் தான் விஜய். என்னை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நியாயமா பார்த்தா விஜய் யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இல்ல எனக்கு அழுத்தம் கொடுக்க பாக்குறாங்க, அழுத்தமாக்குற சொல்றேன். தமிழ்நாட்டுல அவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. அவர் வந்து போன கூட்டத்துல ஒரு கேவலமான உதாரணம் சொன்னார். அதை அவரோட பொருத்தி சொன்னார். அது ஒரு நல்ல கதை. ஆனால் அது இவரோட பொருத்தி சொல்லும் போது அது கேவலமாயிருது. வேலுநாச்சியாரை இங்கே வந்து இந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல்
இங்கே இனிமேல் வாழவே முடியாதுன்னு அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிற நிலமை வருதான். வெளியில் போனதுக்கு அப்புறமா 2 பேர் துணைக்கு 2 பேர் 3 பேரை கூப்பிட்டு வராங்களாம். சின்ன மருது பெரிய மருது கூப்பிட்டு 3ஆவதாக ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு வந்து இந்த நாட்டை வந்து கைப்பற்றி வெள்ளையனை அடித்து ஓட விடுறாங்களா. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் வேலுநாச்சியார், நீங்கள் சின்ன மருது, நீங்கள் பெரிய மருது, இந்த நாட்டை விட்டு அவர் வந்து இந்த நாட்டில் வாழவே வழி இல்லாத நிலைமைக்கு ஆகிட்டார். இப்போ நம்ம கீழே இருக்க ஒருத்தன் உண்மையிலேயே ஒருத்தன் நல்ல எண்ணத்தில் இருந்தானா எந்திரிச்சு செருப்பு பிஞ்சிரும். நீ இந்த நாட்டில் வாழவே வழி இல்லாமல் எப்படி ஒரு படத்துக்கு 200 கோடியை சம்பாரிச்ச, ஒரு வருஷத்துக்கு நான் 2 படம்னா 400 கோடி நீ சம்பாதிக்கிற. நான் 400 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 10 தலைமுறை தேவைப்படும். 10 தலைமுறை பண்ண முடியாது. ஆனா நீ ஒரு வருஷத்துலேயே 400 கோடி சம்பாதிக்கிற, எப்படி உன்னை வாழ வழி இல்லாமன்னு சொல்லுவ அப்படின்னு எவனா ஒருத்தன் கேட்டிருக்கணும். ஃபெலிக்ஸாவது கேட்டிருக்கணும். ஃபெலிக்ஸுமே அங்கே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆள் தான். அவரே கேட்டிருக்கணும், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அதிகபட்சமாக எனக்கெல்லாம் 10 தலைமுறை பத்தாது 400 கோடி ஒரு வருஷத்தில் அப்படின்னா இவருடைய கணக்கு வழக்கு எவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் தேர்தல் வரப்போகுது, சேர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும், அப்போ சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு காட்டணும். குறைஞ்சபட்சம் 2000 கோடியாவது விஜய்கிட்ட இருக்கணும். குறைஞ்சபட்சம் 2000 கோடி இருந்துச்சுன்னா இந்தியாவிலேயே அதிக சொத்து மதிப்பு உள்ள ஒரு வேட்பாளராக விஜய் அந்த இடத்த பிடிப்பாரு. எளிமையான தலைவர் விஜய் அந்த இடத்த பிடிப்பாரு. இப்போ நீங்கள் சொத்து மதிப்பு வச்சு சொன்னதுனால நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ எலெக்ஷன் நெருங்க ஒரு சீட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னு. அது உண்மைதான். அதை நான் சொல்லலை, அந்த அஜிதா கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க, அந்த கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. அந்த கன்னியாகுமரி சேர்ந்தவங்க, தூத்துக்குடி ஓகே, அவங்களே சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, திருச்சியில இருக்க ஒரு நபர் சொல்றாரு, அதே கட்சியை சேர்ந்தவங்க. ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்காவினர் தாவேக்கா ஆபீஸை முற்றுகையிட்டு ஊழல் பேனர் பிடிச்சி போராடுறாங்க. மக்களோ யாரும் கிடையாது. இங்க இருக்க மக்கள் ஆளு அரசாங்கத்தை எடுத்து போராடல, சொந்த கட்சி ஆளு தாவேக்காவை எடுத்து தாவேக்கா ஆபீஸ்க்குள்ள போராடுறான். அது என்ன பேனரு? அசிங்கம். எனக்கு தெரிஞ்சு கட்சியை கலைச்சிருக்கணும். ஊழல்னு மாவட்ட செயலாளர் கண்டிச்சு தொண்டர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இதை விட ஒரு கட்சிக்கு அசிங்கம் கேவலம் எதுவுமே இல்லை. நீங்க காலில் விழுந்துடும், அவங்க காலில் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த லட்சணத்தில் நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதாவது நல்ல டீல் தான் இது, சரியான பிஸ்னஸ். தாவேக்காங்கிறது கட்சி இல்லை, அது வந்து ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு மாவட்ட செயலாளராக வேணும்னா நீங்கள் புசிக்கிட்ட காசு கொடுக்கணும், சீட்டு வேணால் புசிகிட்ட காசு கொடுக்கணும். இப்போ இந்த மாவட்ட செயலாளர் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒரு 30 லட்சம் 50 லட்சம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 50 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னா புசி அதை வாங்கி வச்சுப்பாரு. இப்போ இந்த மாவட்ட செயலாளர் அதை 10 மடங்கு சம்பாரிச்சிடுவார். கீழே இருக்கிற தலைவர் பொறுப்பு, துணைத் தலைவர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, அப்புறம் பகுதிக்குள்ள பகுதி செயலாளர், பகுதி ஒன்றியம், பகுதி குழு, அப்புறம் ஒன்றியம், கிளை, இப்படி எல்லா பொறுப்புகள்லாம் வருதுல்ல. இது எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர் கலெக்ஷன் போடுவார். கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பார். வாங்கின கலெக்ஷனில் புசி குருத்து வேணா நம்மளோட அதிகமாக வாங்குறான். நான் இவன்ட்ட 30 தான் வாங்கினேன், ஆனால் அவன் கீழே லாபி பண்ணி கோடியில் வாங்கிட்டானே அப்படின்னும் போது நீ மாதம் கட்சிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடு அப்படின்னு மறுபடியும் மாதம் போகும். இதுதான் அந்த கட்சியோட வேலை. உனக்கு விஜய் பார்க்கணுமா சொல்லு, 10 லட்சம் கொடு, விஜய் பக்கத்தில் காட்டுறேன். அது ஒரு பிஸ்னஸ். விஜய் குடிச்சு எச்சி வச்ச டம்ளர் உனக்கு வேணுமா, அது ஒரு 10,000 ரூபா போகும், சொல்லு தரேன். நான் சொல்லலை, புசியாக இந்த ஸ்டேஜில் சொன்னார். ஒருத்தன் என்னாண்ட வந்தான், தலைவரே எனக்கு எதுவுமே வேணாம், தலைவர் குச்சி வச்ச டம்ளர் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் 10,000 ரூபா தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனான்னு பெருமையாக சொல்கிறாரு புசி. எவ்வளோ கேவலமான ஒரு புறவியாக இருப்பாங்கன்னு பாருங்க. அடுத்து தலைவர் இந்த ஊடகங்கள் பற்றி பேசும்போது சொல்கிறேன், இதை ஊடகங்களும் வாவ் எப்பேற்பட்ட தலைவர், தான் செருப்பை தானே எடுத்து கீழே தட்டுகிறார். இவங்கெல்லாம் வேலையிலே வச்சுக்கூடாது. இவங்கெல்லாம் ஊடகத்தில் இவங்கெல்லாம் அன்ஃபிட் டு மீடியா. தான் செருப்பை தானாக எடுத்து போடாமல் யார் ஐஆர்எஸ் வேலையை விட்டு வந்தார், அவர் வந்து செருப்பு எடுத்து தட்டி கொடுப்பாரா, இல்லை ஆதவர்ஜனா வந்து தட்டி கொடுப்பாரா? எனக்கு புரியல. தான் செருப்பை தானே எடுத்து தட்டிய விஜய். எனக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, காமராஜர், பெரியார், அண்ணா அவெல்லாம் வந்தாருன்னா குறுக்கிலே மிதிச்சு விட்ருவார். விட்றாங்கட்டு எங்கிட்ட அந்த அடிச்சு விரட்டிடுவாங்க. இந்த தலைப்பு போடுற செய்தி போடுற வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் அமௌண்ட்டு போகுது. நான் அமௌண்ட்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த செய்தி இப்படி வெளியிடனா இன்னைக்கு ஈவெண்ட் நடக்குது, 50 ஷார்ட்ஸ் போடணும், 50 ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் இவ்வளவு தருவோம் அப்படின்னு ஒரு டீலிங் போடும். டீலிங் போடாமலாம் நிறைய சேனல்ஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க. அது நாங்கள் வளர்றதுக்கு, அதாவது விஜயை போட்டு நாங்கள் ரீல்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மட்டும் இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். சட்டென திரும்பிய டெபுட்டி சிஎம், பட்டென பதறிய பிஏ அப்படின்னு போடுவான். உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவர் திரும்பி இருப்பார், அவர் பார்த்துருப்பாரு. அதே டைட்டில் அப்படியே விஜய்க்கு வைப்பான், சட்டென திரும்பிய விஜய், பட்டென பதறிய புசி அப்படின்னு பார்ப்பான். ஒன்றுமே இருக்காது.
திரும்பிட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு இருப்பான், அவ்வளோதான் ரியாக்ஷன். அதை ஒரு போட்டு அதை ட்ரெயின் பண்ணுவான். நீங்கள் இதை போட்டுட்டா என்ன நடந்துச்சுன்னு போட மாட்டான், அதை கட் பண்ணி வச்சுப்பான், கடைசியாக ரிவீல் பண்ணுவான். அதில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரு. பாருங்கள் எங்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் லைவ் நாங்கள் ஒரு 10 லைவ் போடுறோம், நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான் ஆதவ் ஒன்று வச்சிருக்காருல, வாய்ஸ் ஆஃப் காமெடி சொல்லிட்டு, அதுக்கு தான் அதை எக்ஸ்க்ளூசிவாக யூஸ். உண்மையிலே விஜய்க்கு பேசக்கூடிய திராணி இருந்துச்சு, தெம்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லா கட்சியும் சொந்தமாக சேனல் வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நியூஸ் சேனலில் கொடுப்பாரு, கலைஞர் டிவியில் ஸ்டாலின் கொடுப்பாரு, திருமாவளவன் வெளிச்சமில் கொடுப்பாரு, இப்படி எல்லாருமே ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுருக்கீங்க, தி ரிப்போர்ட்னு ஒரு சேனல் ராஜ்மோகன் வச்சுருக்காரு, இல்லை ஃபெலிக்ஸ் ரெட்பிக்ஸ் வச்சுருக்காரு, இல்லை அந்தணன் வலைப்பேச்சில் போய் பேசலாம், எங்கேயாவது உட்காந்து நீங்கள் பேசலாம், உங்களுக்குள்ளேயே வீட்டுக்கே வர வச்சு பேசலாம், எழுதி கொடுத்து பேசலாம், இல்லைனா பேக்ரவுண்ட் ஷாட் புடனைக்கு பின்னாடி கூட வச்சுக்கோங்க, நீங்கள் சும்மா வாயை மட்டும் அசைங்க உங்களுக்கு மிமிக்ரி பண்ணிக்கிறோன்னு கூட பேசி ஏமாத்தலாம், ஏதோ ஒன்று பண்ணி தொலையலாம். சம்மந்தம் இல்லாமல் ஒரு சங்கி சேனலை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்குன்னா நீ சங்கி தானே, அது சங்கி சேனல் தான். என்னப்பா சேனலுக்கு நீ முத்திரை குத்துறியான்னா அவங்க குத்துனது தான் நானும் குத்துறேன். டெல்லி சிபிஐ விசாரணை வெளியில் வந்ததுக்கப்புறமா இது என்ன தினகரனா, இது என்ன தந்தியா, இது என்ன சன் டிவியான்னு கேட்டவங்க தானே ஆதவர்ஜனாவும் நிர்மலும். அப்போ நாங்களும் அதான் சொல்லுவோம், NDTV யாரோடது, எதோடைய பேக்ரவுண்டில் இருக்குது, அப்போ நீ அவனுக்கு வேலை செய்கிறவன் தானே, அங்கே ஒரு சங்கி தானே, நீ வந்தவங்கள பாதி பேர் சங்கி வேற, இப்போ நீ சங்கி புத்தி தானே, அப்போ நீ என்ன அமௌண்ட்டை கொடுத்துருக்க, NDTV ஒன்றும் உனக்காக வேலை செய்ய வரல, NDTV அதானியோட ஒர்க்கு, அவங்க விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த பேர் வேலை செய்யலை, அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துருக்க, அங்கேருந்து வந்திருக்காங்க, கவனிப்பு நடந்திருக்கு, அதானே. புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் பச்சைமுத்தோட சேனல், அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு, அவரை ப்ரொமோட் பண்ணி அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அந்த சேனல் வேலை செய்யுமா, விஜய் வேலை செய்யுமா? ஆனால் ஒரு ஈவெண்ட்டுக்கும் 14 லைவ் போடுது, 14 லைவ் போடுது, அவ்வளோதான். அதோட விஜயை மறந்துட்டு அடுத்தடுத்து வேலைக்கு போவாங்க. நீ லைவ் போடுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேசியிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரேஞ்சில் நாங்கள் அதுவும் பண்ணுறோம், எங்கள் கட்சியை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள்னு போடுவாங்க. ஈவன் LJKவா அந்த லட்சிய ஜனநாயக கட்சின்னு மச்சான், ஆதவோட மச்சான், அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார், அவருக்குமே இங்கே லைவ் ஓடுது. இது எல்லாமே அண்டர் ப்ராசஸ் டீலிங் அமௌண்ட்டு தான், இது எல்லாமே ஓடும். காசை தண்ணியாக இறக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் தாவேக்கா. அப்போ விஜய் இறக்கிறாருன்றீங்களா இதுக்குள்ள காசு? அது விஜய் சல்லி அதெல்லாம் இறக்க மாட்டாருங்க, அதுக்காக தானே ஆதவர்ஜனா உள்ள தூக்கி போட்டிருக்கோம், லாட்ரி வித்த காசு அவரே இறைப்பாரு. இல்லை இவர் எப்படி நம்ம இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆதவ மேலே, ஒரு 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 பார்ட்டிக்காக நான் வந்து செலவு பண்ணுறேன், ஒரு விஜய்க்காக நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு எப்படி ஒரு தனிப்பட்ட கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பான்னு வச்சுக்கலாம், இல்லை வேற எங்கே இருந்தாவது பணம் வந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, அந்த அமௌண்ட்டு சும்மா ஒரு கட்சிக்கு செலவு பண்ணுறதுன்றது எப்படி நடக்கும்? அதான் இப்போ நான் சொன்னேன், ஒரு பதவிக்காக ஏன் இவங்க ஒரு 30 லட்சம் கொடுக்கணும்? ஆதவுக்கும் இதில் பங்கு இருக்கா? ஆதவும் பணம் வாங்குறாரா? ஆதவோட டீலிங்ல இந்த லட்சமெல்லாம் சில்லற, அவரை பொறுத்த வரைக்கும் லட்சங்கள்லாம் சில்லற, அவர் அடிச்சா கோடி தான். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதவோட மாமனார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்க தேசிய கட்சி, மாநில கட்சி, வெவ்வேறு மாநிலங்கள்ல மட்டுமே இயங்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே தேர்தல் பாண்டு மூலியமா பல கோடிகள் இறங்கியிருக்கு. அவருடைய நிறுவனத்துல இருந்து பல கோடிகள் இறங்கியிருக்கு. லாட்ரி வித்தானா, லாட்ரி இப்போ இன்னைக்கு நவீனமயம் ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீங்க போன்ல பாக்குற லாட்ரி எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட நிறுவனத்துக்கு கீழே வந்துடும். அதுல இருந்து வர அமௌண்ட்டு நீங்க பல நிறுவனங்களுக்கு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க இங்க போட்டா இன்னொரு இடத்துல எடுத்துக்கலாம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இங்க போட்டா அங்கிருந்து தூக்கிக்கலாம். அதனால இதெல்லாமே அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே, தாவேகாவுக்கு ஆதவ் செலவு பண்றாருன்னு சொல்ற அத்தனையுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டக்குன்னு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். திமுக கொஞ்ச நாள் முன்னாடி கணக்கு வழக்கு மாதிரி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து திமுகவுக்கு நிதி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ கூட நல்லா அந்த டிஆர்பி ராஜா அவரை பார்த்து உங்கள் பையன் எனக்கு அதிகமாக காசு தராரு கட்சி நிதிக்கு, நீங்கள் கம்மியாக தரீங்கன்னு சொல்லி கலாய்ச்சிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கணக்கு வழக்கு கொடுக்குறத நான் சொல்கிறேன். கணக்கு வழக்குலாம் கொடுக்குறாங்க திமுக. அதிமுகவும் கணக்கு வழக்கு கொடுக்கும், கம்யூனிஸ்ட்டும் கொடுப்பாங்க, விசிகாவும் கொடுக்கும். சரியா? கொடுக்காத 2 கட்சி நாம் தமிழரும் சீமான் கட்சியும். பாஜகவும் கொடுக்காது. பாஜக வந்து ஏன் கொடுக்காது அப்படின்னா, பாஜக 2014 கட்சியுடைய சொந்த நிதி எவ்வளோ இருந்துச்சு, இந்த 14 வருஷத்துல அவங்களுடைய கட்சி நிதி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். 2000 கோடிக்கு மேலே ஓடிருச்சு. விஜய கணக்கு கொடுப்பாரா? இப்போ 3வது வருஷம் வந்துருச்சு. நம்மளுடைய கட்சியின் நிதியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான், கையிருப்பு இவ்வளோ, செலவு இவ்வளோ. செலவுகள் பார்த்தீங்கன்னா தலைவர் ஃப்ளைட்டில் போனது இதெல்லாம் செலவுகள் வருது. கையிருப்பு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில், கட்சியோட பேரில் இருக்க வங்கி கணக்கில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு வரும். அதிமுகவுக்கு இருக்குது, அதிமுக பேரில் வங்கி கணக்கு இருக்குது.
அது ஒரு பெரிய கேஸாகவே போயிட்டு இருந்துச்சு. இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ்ல எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? என்ன லாபி பண்ண நீ மாற்றா? நம்ம திரும்ப கேட்கல, நீ மாற்றா? எப்படி காசு செலவு பண்ணுறீங்க? எந்த காசு? சொந்த காசா கட்சி காசா? இல்லை வேற கட்சி காசு அப்படின்னா 20 லட்சம் உயிரிழந்த குடும்பத்தை கொடுத்தீங்கல்ல, அந்த காசு யாருது? சொந்த காசா? நம்ம கேட்போம், சொந்த காசா? நிதி கட்சிக்கு நிதி இன்னும் வரவே இல்லையா, வாங்கவே இல்லையா அப்படி நம்ம கேட்போம். சொந்த காசா நீ கொடுத்துருக்கன்னா அதுக்கு டேக்ஸ் இருக்கா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அப்போ நம்ம ஈடிகிட்ட சொல்லணும், பாருங்க சொந்த காசை கொடுத்துருக்காராம், நம்ம கேட்க முடியும். அப்போ எந்த கணக்கு வழக்கும் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இது ஒரு கட்சியே இல்லைன்ற, இன்ஃப்ளூயன்சஸ் கட்சியே இல்லை. இப்போ ஒரு ஐடி கம்பெனி ஆக்சிஸ் ஹெல்த் கேரோ இல்லை ஒமேகாவோ ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ஓனரை நீங்களால் ரீச் பண்ண முடியுமா? அந்த ஓனர் ரீச் பண்ண முடியுமா? அந்த ஓனரோட பிஏ ரீச் பண்ண முடியுமா? கஷ்டம். ஹை, நீங்கள் முதலமைச்சரை ரீச் பண்ண முடியுமா? முடியும், வாய்ப்பு இருக்குது, முடியும். சட்டமன்றத்துக்கு வருவார், மனு கொடுக்கலாம், பேசலாம், அணுக முடியும். ஈவென்ட் நடக்குதோ அங்கே நேரடியாக வருவார். எடப்பாடி பழனிசாமியை ரீச் பண்ண முடியுமா? முடியும். அவரோட பிஏ நம்பர் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்டாலினோட அவருடைய பிஏ நம்பர் எடுக்க முடியும். டெபுட்டி சிஎமோட நம்பர் எடுக்க முடியும். யார் நினைச்சாலும் எடுக்க முடியும். விஜய்கிட்ட பேச முடியுமா? விஜயோட பிஏ நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது. ஆதவர்ஜனாட்ட பேச முடியுமா? மீடியாவில் இருக்கிறவங்களாலேயே அந்த டீமை ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கட்சியே இல்லைன்றோம். மீடியாவில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் உடனே ரீச் பண்ண முடியும். சார் என்ன சார் உங்கள் கட்சியை பற்றி ஒரு அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, இதை நீங்கள் மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். விஜயை இங்கே யாராலையும் ரீச் பண்ண முடியாது. அது ஒரு பொக்கிஷ பிராண்டு, அவ்வளோதான். அதனால தான் செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே சேரும்போது ஒரு அறிவிப்பு வருது. செங்கோட்டையன் கட்சியில் சேர்றாரு, அவர் மட்டும் எந்த நேரம் வேண்டுமானாலும் தளபதியை தொடர்பு கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் என்ன அவரோப்பளிய தீயா? விஜயன் அவ்வளோ பெரிய ஆளா? இவர் செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஆளு? அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ வேற எவனுக்கும் அனுமதி இல்லைன்னு அர்த்தம். இவருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த வார்த்தை வர வேண்டிய அவசியமே இல்லை. வந்துச்சுன்னா இப்போ வேற எவனுக்கும் அங்கே அனுமதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது அவங்க இன்டென்ஷனலா சில விஷயங்கள்ல இப்படிதான் நடக்கணும்னு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு சீட்டுக்கு பணம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புக்கு இல்ல வேற ஏதாவது பொறுப்புக்கு பணம் கொடுக்கறதுன்னு இவ்வளோ பெரிய லாபியான விஷயங்கள்ல அந்த கட்சிக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். செங்கோட்டையனோட அவரோட அரசியல் பயணம் அப்படின்றத த்ரூ அவுட் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்த ஒருத்தர் இப்படி இருக்கிற ஒரு கட்சியில போய் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வந்துருச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் செங்கோட்டையன் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல 2-3 இப்ப இந்த ஈவெண்ட்லயே பார்த்தாலே செங்கோட்டையன் ஒரு ஓரமா தான் இருக்கிறாரு, ப்ரையாரிட்டி வைஸ் வந்து வேற ஆளுக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு பார்க்குறோம். ஆனா அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டா கூட விஷுவலா நமக்கு தெரியுது ஒரு வீடியோ பார்க்கும்போது. இது எப்படி அங்க சர்வே பண்ண முடியும்? என்ன பர்பஸ்க்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒருத்தர் அங்க இருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது. செங்கோட்டையன் வந்து ஆகச்சிறந்த அரசியல்வாதி எல்லாம் ஒரு காலம், அந்த காலம். அதெல்லாம் எப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சிக்கு போச்சோ அப்பையிலேருந்து செங்கோட்டையன் வந்து ஒரு டம்மி, இருக்கடம் தெரியாம உள்ள இருந்தவர், அவ்வளவுதான். அதுவும் இப்போ சமீப காலகட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட செங்கோட்டையனை மதிக்காத நிலைமை தான். அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோட்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா செங்கோட்டையன் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஆளு, அப்படிலாம் மதிக்கவே இல்லை. வந்தா உன் பேர்லாம் போட முடியாது, இஷ்டம் இருந்தா வா இல்லை போ அப்படின்னு அதிருப்தியில் தான் இருந்தாரு. அவர் ஒரு பக்கம் இனிமேல் நான் எடப்பாடி ஃபோட்டோ வைக்க மாட்டேன்னு அவர் கட்சி ஆஃபீஸ் வந்து எடப்பாடி ஃபோட்டோ தூக்கிட்டாரு, அவ்வளோதான். அந்த டுபாகூர் மாதிரியான ஆள் என்ன செய்கிறாருன்னா, நான் டெல்லி போகிறேன். எதுக்கு போகிறீங்க? அயோத்தி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாரு. உங்கள் குலதெய்வம் என்னன்னு நமக்கு தெரியும், கோயம்புத்தூரில் உங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரியும். நீங்கள் கோயம்புத்தூர் சர்க்கிளில் ராமரை கும்பிடவே மாட்டாங்க, நான் அயோத்தி போகிறேன்னாரு. சரி போங்கன்னு பார்த்தோம். போனால் அங்கே போய் காலில் விழுந்த நபர் யாருன்னு நமக்கு தெரியும், சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு வர்றாரு. ஒரு சாதாரண எம்எல்ஏ, இவர் ஒரு சாதாரண எம்எல்ஏ, எதிர்கட்சியிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர். அது எதிர்கட்சியும் இல்லை, அவர் கட்சியை விட்டு விலகினவர். அவர் எப்படி ஈஸியாக நிர்மலா சீதாராமனை ஆக்சஸ் பண்ணார்? எப்படி ஈஸியாக பண்ணார்? நம்மளால முடியுமா? இருக்கு அப்படின்றது ஈஸியாக போய் ரீச் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய ஆளை ரீச் பண்ணுறாரு. திரும்ப இங்கே வராரு, வந்து நான் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், ஒருங்கிணைப்பேன், நான் வந்து கெடு கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னாரு. கடைசியில் தாவேக்காவுக்கு போகிறார். ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவுக்கு போனால் அவருக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது. ஏன்னா பரம்பரையாக திமுக எதிர்ப்பு அரசியலில் முன்னாடி எதிரில் இருந்தவர், அதிமுகவிலே இருந்தவர், திரும்ப அதே இடத்துக்கு போகணுமா, நம்ம தாய் கழகத்துக்கே போகணுமா,
வேணான்னு முடிவு எடுத்து தாவேகாவுக்கு போறாரு. எப்படி அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் இப்போ அதிமுகல இருந்து வந்தவங்க எல்லாருமே திமுக. அதான் நான் சொன்ன மாதிரி அறிவாலயம் வந்து அதிமுகல இருந்து வெளியேறக்கூடிய அத்தனை பேருக்கு சரணாலயமா தான் இருக்கு. முக்காவாசி ஆளுங்க அப்படிதான். பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள் சர்வே இவரு பண்ணல. எல்லாரையுமே சர்வே பண்ணக்கூடிய ஆளுங்க. இவரு அங்க போகும்போது நம்ம இந்த நேரத்துல போக வேணாம், நாம வந்து மிகப்பெரிய பிக் ஷாட்டாவெல்லாம் இருந்திருக்கோம். எம்ஜிஆர் காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க செந்தில் பாலாஜிலாம் ரீசெண்ட், இவர் சேகர் பாபுலாம் ரீசெண்ட். இவர் பழைய ஆளு, எம்ஜிஆர் காலம் தொட்டு உள்ள வரவர் திடீர்னு மறுபடியும் அங்க போகணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. அந்த நேரத்துல தாவேகா இவர் தூக்கி போட்டு உள்ள போடுது. இப்ப இவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே இவருடைய செல்வாக்கு இருக்கானா? கிடையாது. வெறும் 30,000 ஓட்டு தான் இவரு. என்ன இப்படி சொல்றீங்கன்னா, தாவேகாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அவரே சொன்னாரே நிறைய மேடைகள்ல, தாவேகாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கிடைச்ச பாராட்டுகளும் பெருமையும் என்னை எத்தனை பேர் பாக்குறாங்கன்றதுல அவரே த்ரூ சொல்றாரு. அந்த விசில் அடிச்சதெல்லாம் வந்து நீங்க தாவேகா இப்ப அதான் சொல்றேன், அவருக்கு இப்ப இருக்க மாதிரியே சொல்றேன். மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரும் தூங்கிட்டு இருக்கோம் காதல விசில் அடிக்காதீங்கன்றாரு. பின்னாடியே ஒரு மாவட்ட செயலர் வந்து அப்படிதான்டா அடிப்போன்றான். அடுத்து கொஞ்ச நேரத்துல சொன்னது வெளியில இருக்கவங்களுக்கு இல்ல, செங்கோட்டையன் அப்படிதான் அடிப்போங்கிறாரு. இன்னொரு மேடையில புசியோட காதுக்கு பின்னாடி இவ்வளோண்டு போட்டோல ஒரு பேனர். அவ்வளவுதான் அவரோட மரியாதை. புது என்ன சொல்றது, புது வண்டி ஒண்ணு வாங்கினோம்னா என்ன செய்வோம்? தொடப்போம், காலைல பார்ப்போம், ராத்திரி நிற்கும் போது எல்லாம் கரெக்டா இருக்கா, எவனா திருடுவானா அப்படி பார்ப்போம், எவனா தூக்கிட்டு போயிடுவானோ. அந்த மாதிரி தான் செங்கோட்டைன்னு தாவேகா பார்த்துச்சு. வந்துட்டாரு, தொடச்சு பட்டு கிளி பண்ணுவோம். அண்ணே காலைல எவனும் கூப்பிடுவான், போயிடாதீங்க, வந்துடுறேன், காலைல உடனே வந்துடுறேனே, ஃபோன் எதுவும் வந்துச்சுன்னா எடுத்துடாதீங்கன்னு அப்படி பார்த்துக்கிட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமே இந்த பீஸ் எங்கே போனாலும் மரியாதை இருக்காது, வேற வழியில் இங்கே தான் இருந்தாகணும். என்ன வண்டியை என்ன போ, அங்கே போய் டீ தண்ணி குடிச்சுக்க, அந்த ட்ரீட்மெண்ட்டாக இனிமேல் நடக்கும். அதே நேரத்தில் செங்கோட்டையன் தனியாக செயல்படுவார். நான் இந்த நேரத்தில் கட்சி விட்டு விலகுனா உனக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம், ஆனால் நான் என்ன வேணாலும் செய்வேன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா திடீர்னு ஒரு 100 பேரை கட்சிக்குள்ளே சேர்க்குறேன்னு சேர்ப்பாரு. அந்த இடத்துல பொதுச் செயலாளரோ அருண்ராஜோ ஆதவோ நிர்மலோ விஜயோ யாரும் இருக்க மாட்டாங்க. இவர் தலைமையிலே நடக்கும், இவர் தலைமையிலே நடக்கும். வா சரி துண்டை போடுவா அப்படின்னு ஓடும். அவர் தனியா நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி ஏற்கனவே புசி தனியா நடத்துறாங்க, ஆனந்த் தனியா நடத்துறாங்க, அந்த மாதிரி இவர் தனியா நடத்துவாரு. நீங்க அவரு உள்ள வந்துட்டாரு, பலம் சேர்ந்துருச்சு அப்படிலாம் இல்ல. வெறும் 30,000 ஓட்டு அதிகமா ஜெயிச்சிருக்காரு. அது கீழே இருக்க திமுக 80,000 ஓட்டு. இப்ப வர இடத்துல வர எலெக்ஷன்ல திமுக அதே 80,000 ஓட்டு வாங்கினாலே போதும். ஏன்னா இவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல 1,20,000 சில்லற ஓட்டுலாம் வாங்க மாட்டாரு. ஏன்னா அது அதிமுக ஓட்டா பிரிச்சு கிடக்கு. அதிமுக வேட்பாளரும் வாங்குவார்ல, பாதி வாங்குவார்ல. சரி இவருக்கு தாவேகா ஓட்டு வரும்னா அது என்ன அவ்வளோ வரப்போதா? வாய்ப்பு இல்லை. 20,000 வச்சுக்கலாம். அங்க செல்வாக்கே முடிஞ்சு போச்சு. இவர் அங்க போய் ஒரு ஸ்பாய்லரா போவார். கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் போய் ஸ்பாய்லரா போய் தனக்கு முன்னாடி வாங்கின 1,20,000 ஓட்டை ஸ்ப்ரெண்டா பிரிச்சுருவாரு. அது திமுகவுக்கு ரொம்ப பிளஸ் ஆயிரும், ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இவர் வேற ஏதாவது தொகுதியை தேர்வு செஞ்சு நிக்கணும். தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு, நிறைய பேர் வெளியில போறாங்க உள்ள வராங்க. மொத்தமா பேசலாம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.